ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு ஃபேமிலி. இன்றைக்கி ஆடி வெள்ளி குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க போகிறோம். வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மொதல் வீட்டாண்ட கிளம்புறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நம்ம வீட்டாண்ட இருக்கிற கோயிலில் ஒரு கும்பிட போட்டு பிள்ளை குட்டிகளோடு கிளம்புவோம். கார் ரெடி ஆகுது, எல்லாம் கிளம்பிட்டோம். நல்லபடியாக கோயிலுக்கு போக போகிறோம். பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம். போர் அடிக்கக்கூடாதுன்னு எல்லோரும் பேசிக்கினே போகிறோம் காரில். என் பொண்ணு தூங்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்தீங்களா, அங்கே பாரு, கண்ணு சொக்குது பாரு, அங்கே பாரு, தூங்கி எழுந்திரிக்கிறான். தூக்கத்தை கலைக்க லைட்டாக ஒரு காஃபி. தூக்கத்தை கலைக்க காஃபி குடிக்கலான்னு பார்த்தா என் பொண்ணு சிப்ஸு தூக்கிட்டு வரான். கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. இப்போ பொங்க வைக்க போகிறோம். இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். உள்ளே வந்தாச்சு. இப்போ சுற்றி பார்ப்போம். மூலஸ்தானத்தை தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பொங்க வைக்க ஆரம்பிக்க போகிறோம். பொங்கலுக்கு வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. சாமி கும்பிடணும். இனிமேல் நம்ம குலதெய்வம் அம்மன் இந்த பொங்கல் வைக்கிறாங்க வீட்டில். பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எதை பார்க்க முடியுமோ அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு ரவுண்டு. பொங்கல் பொங்கிடுச்சு. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது. நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சா, அவங்க சுற்றி பார்க்கலாம் என்னென்ன சாமி இருக்குன்னு. சாமிக்கு தேவையான மாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ உள்ளே போனால் அபிஷேகம் பண்ணி இந்த அலங்காரம் பண்ணுவாங்க. பொங்க வச்ச பிறகு தான் நம்ம உள்ளே போக முடியும். அது வெளியே வேலை. பையன் முக்கியமான வேலையாகிறாரு. இது என் பொண்ணு. சுற்றி இருக்கிற சாமி சிலையெல்லாம் பார்க்குறோம். அம்மன் கோயில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிராமம் தான், அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, சுற்றி இருக்கிற அம்மன் இது இச்சாசக்தின்னு ஒரு அம்மன். சின்ன சிலைங்க இருக்கும். இப்போ நம்ம பார்த்த மாலைலாம் இந்த சிலைக்கு தான். ஞானசக்தி. அங்கங்கே ஒரு அம்மன் வச்சுருக்காங்க. கோயில் அமைதியாக இருக்கும், எந்த சத்தமும் இல்லாமல். குடும்பத்தோடு போய் கும்பிட்றது ஒரு சந்தோஷம்தான். நாங்கள் செய்கிறோம், நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க போய் பொங்க வச்சு சாமியை வழிபடுங்க. இது ஒரு அம்மன், கிரியாசக்தின்னு. குலதெய்வம் நம்ம தலைமுறையாக நம்ம முப்பாட்டெல்லாம் கும்பிட்டுட்டு வர்றது. அது உங்கள் பரம்பரையில் இருக்குன்னா அதை விடாமல் நீங்கள் வழிபடுங்க. அது நம்ம குலம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக தான் இப்போ நாங்கள் வழிபடுறோம். அதே மாதிரி நீங்களும் பொங்க வச்சு வழிபடுங்க. இது சுற்று செவரு. இப்போ உள்ளே போகிறோம். முன்னாடி வேல் வருது பாருங்கள். சூளமா? சூளம் வருதா? நேராக உள்ளே இருக்கிறது அம்மன். மேல் அம்மன் ஒன்று இருக்கும், கீழம்மன் ஒன்று இருக்கும். கீழம்மனுக்கு தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. மேலம்மனுக்கு அலங்காரம் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம், உள்ளே போகும்போது பார்க்கலாம். வெளியே விநாயகர், இந்தாண்ட முருகர். அதை பாருங்கள், அபிஷேகம் நடக்குது பார்த்தீங்களா? அதுதான் கீழம்மன். மேலே ஒரு அம்மன் தெரியுது பாருங்கள், அது மூலஸ்தானத்து அம்மன். பாலாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தயிர் அபிஷேகம் நடக்குது. ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணுறாங்க, பார்க்கலாம். இதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஊருக்கு வந்தது. இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வச்ச பொங்கலை கிட்ட வச்சு படைக்கணும். படைச்சி குடும்பத்தோடு வீழ்ந்து கும்பிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிட்ணும். நம்மளால் முடிஞ்சது 2 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். அதுதான் நமக்கு நல்ல பலன். மஞ்சள் அபிஷேகம் நடக்குது. என் பசங்களுக்கு இதுதான் நம்ம குலதெய்வம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் குலதெய்வத்தை காட்டி விட்ருவேன். ஒரு வயசு வரும்போது அவங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் தலைமுறை அப்படியே வர்றது. பாருங்க, அலங்காரம் முடிஞ்சிச்சு, அபிஷேகம் முடிஞ்சிச்சு. இப்போ அலங்காரம் பண்ணிட்டாங்க. அம்மனை தெரியுதுங்களா? இதான் எங்கள் குலதெய்வம், என் பொண்ணு. இதுவும் எனக்கு குலதெய்வம் தான். பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பாட்டி வீடு பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு போகிறோம். என் பொண்ணுடைய பாட்டி வீடு. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பபாய்.